ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் ஜெனரல் க்ரோசரி பர்ச்சேசிங் ஆப். இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இது ஒரு பழைய பாட்டு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மைதான், நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நம்ம ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்காம இருந்ததே கிடையாது. சின்ன பிள்ளையாக இருந்தப்போ காலையில் எழுந்திரிச்சதும் படி அப்படின்னு நம்ம அம்மா சொல்லி கேட்டிருக்கீங்களா? அப்போது ஏன் காலையில் எழுந்திரிச்சி தான் படிக்கணுமா, மற்ற நேரம் படித்தேன்னா மனசிலாகாதா அப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கேன். அப்போ அம்மாட்ட கேட்டப்போ அதெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மா என்னைய படிக்க சொன்னாங்க, நான் உன்கிட்ட சொல்லுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது காலையில் எழுந்திரிச்சி படிக்க சொல்லியிருக்கிறது அம்மா மட்டும்தானா? இல்லை, பாரதியார் கூட சொல்லியிருக்காங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பார்த்தீங்களா, பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்காங்க? காலையில் எழுந்திரிச்சு படின்னு. உண்மையாகவே காலையிலேயே எழுந்திரிச்சு படிக்கிறதுனால எவ்வளோ நல்லது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அறிவியல் படி நம்ம இரவு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் படிக்கும்போது அது நம்ம மனசில் நல்லா ஆழமாக பதியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஏன் என்ற கேள்விக்கு நாம் ஒரு விடை தேடும்போது நமக்கு இப்படி ஒரு பதில் கிடச்சிருக்கு. அது மட்டுமா, சின்ன பிள்ளையில் எத்தனை பேரோட அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சாப்பிடும்போது நல்ல மென்று சாப்பிடு, அரவங்கோழி மாதிரி லபக்கு லபக்குன்னு முழுங்காத அப்படி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் அப்படி தான் சாப்பிடுவேன், இப்போவும் நான் அப்படி தான் சாப்பிட்றேன். சம்டைம்ஸ் அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ தான் ஓஹோ அப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நல்லா மென்று சாப்பிடுவேன். அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் பார்த்திங்கன்னா, நாம் நல்ல உணவை மென்று உமிழ்நீரோட சாப்பிடும்போது தான் நமக்கு ஈஸியாக செரிமானம் ஆகுமாம். இல்லைன்னா நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகி அதனால் வாயு பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிவியல் காரணங்கள் சொல்கிறாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் நம்ம ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கான பதில் தேடும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால நீங்களும் உங்கள் குழந்தைங்கள ஏன் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள், புரிய வைங்க. ஒருவேளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மாவிட்ட நம்ம கேட்கப்போ அம்மாவுக்கு தெரியலைன்னு சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் அந்த கேள்வியோட தொடக்கத்தில் தான் நம்மளோட தேடல் இருக்குது. அப்புறம் முக்கியமாக இன்னும் ஏன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியோட இன்றைக்கி நான் இந்த பதிவை முடிக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு அழகான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட இந்த பதிவை இவ்வளவு நேரம் இருந்து கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது அழகான பதிவுகளோடோ கவிதைகளோடோ இல்லை எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ உங்ககிட்ட இன்னொரு பதிவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய் பாய். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys, bye bye.